நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப அருமையான ஒரு 1 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது கோட்டத்துறை. பார்க்கறதுக்கு ஏதோ பொள்ளாச்சியில இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் பொள்ளாச்சி கிடையாது. இது வந்து கேரளால ஆனைக்கட்டியிலிருந்து மன்னார்காடு போற வழியில அந்த கோட்டத்துறை சிறுவாணியார் கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. எக்ஸாக்ட்டா கோயம்புத்தூர்காரங்க வரணும்னா, கோயம்புத்தூர்லேருந்து தடாகம், தடாகம் மாங்கரை, மாங்கரைக்கு அப்புறம் ஆனைக்கட்டி, அப்புறம் அகழி. அகழியே போக தேவையில்ல. அகழிக்கு முன்னாடி அந்த சிறுவாணியார் கிராஸ் பண்ணணும். அந்த பிரிட்ஜ் தாண்டுனா அந்த ஊருக்கு பேர் தான் கோட்டத்துறை. நான் அந்த லொக்கேஷன் வந்து கீழே குடுத்துருக்கேன் பாருங்க. சேலின் கோட்டத்துறைன்னு குடுத்துருக்கேன். வேணா எக்ஸாக்ட் லொக்கேஷன் மார்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் குடுக்குறேன். போய் பாருங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு 1 ஏக்கர் ரெசார்ட் பர்ப்பஸ்க்கா இருக்கட்டும், அல்லது வீக்கெண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற மாரி, ஒரு அக்ரி பண்ணுற மாரி, எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நெறைய மக்கள் வந்து மாதேஷ் நீங்கள் ஆனைக்கட்டியில் நெறைய ப்ராப்பர்ட்டி போடுறீங்க. ஆனா மவுண்டைன் மாரி இருக்குங்க. மேடு பள்ளமா இருக்கு. ஒரு பிளைன் சர்ஃபேஸ் கிடைக்கல. அதே மாரி நீங்க போடுறதெல்லாம் வந்து மிளகு, ஏலக்காய், பாக்கு அந்த மாரி போடுறீங்க. எங்களுக்கு வந்து தென்னந்தோப்பு மாரி வேணும். அதுவும் ஒரு மெயின் ஹைவேஸ்க்கு ரொம்ப பக்கத்துல வேணும். ஏன்னா கேரளான்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி, 16 அடி தான் இருக்கும். ஸோ அது மாரி இருக்கறனால நெறைய பேர் நண்பர்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு கூட அந்த வழித்தடத்துக்காகவும், அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனுக்காகவுமே வந்துட்டு அ பார்த்துட்டு வேணாங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி நண்பர்களுக்கு இந்த ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. பார்த்தா நம்ம பொள்ளாச்சியில இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா அத விட சூப்பர் கிளைமேட்டு, நல்ல தண்ணி சோர்ஸு. சிறுவாணியாத்துன்றது ரொம்ப பக்கம். ஸோ காப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சிக்கு ஈக்குவலான ஒரு ரொம்ப அருமையான தென்னந்தோப்புகள். மோஸ்ட்லி யாரும் வருமானம் வந்து காயிலேருந்து, தேங்காயிலிருந்தோ அல்லது விவசாயத்துலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு யாரும் லேண்ட் வாங்குறது கிடையாது. வாங்குறவங்க எல்லாமே ஃப்யூச்சருக்காக தான். அதாவது ஒண்ணு அப்ரிசியேஷன் வேல்யூ, 2வது ஃப்யூச்சர்ல நம்ம போய் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு 5 ஏக்கர், 10 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது. இருக்கிறாங்க. பட் அதுவே விவசாயமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே. பட் இன்னைக்கு ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு ஹாபியா தான் இருக்கு. ஸோ வீக்கெண்ட் ஆனா போய் ஸ்டே பண்ணணும், விவசாயம் பண்ணணும். கூடவே வந்து நம்ம மைண்ட்ல இருக்க அந்த டென்ஷன், ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நெறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ஸோ அந்த விதத்தில பார்க்குறப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படின்னா, நீங்க கொடைக்கானல், மூணார், வயநாடு, வால்பாறை இந்த மாரி பெரிய லொகேஷன் போறப்போ சாட்டர்டே, சண்டேவோ அல்லது ஒரு ஹாலிடே போறீங்கன்னா பயங்கர டிராஃபிக். நீங்க போயிட்டு வர அந்த டயர்டே உங்களுக்கு பெரிய இஷ்யூ. நீங்க சொந்தமா தோட்டம் வச்சிருக்கிறவங்களே வந்து மந்த்லி ஒன்ஸோ, 2 மந்த்ஸ் ஒன்ஸோ போக முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸும் அதிகம். போயிட்டு வர ட்ராவலும் ரொம்ப அதிகம். பட் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் நீங்க வந்து சரவணப்பட்டி எங்கள மாரி இங்கேருந்து போணும்னா கூட 1 ஹவர் ஆயிருங்க. அதுவே நீங்க சாய்பாபா காலனி அல்லது வந்து வடவள்ளியிலேருந்து போறவங்க வந்து ஒரு 35 டூ 40 மினிட்ஸ்ல போயிரலாம். ஏன்னா, அவங்களுக்கு தடாகம் ரொம்ப ஈஸி. ஸோ தடாகம் டச் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணும் பெரிய டிராஃபிக் இருக்காது. சீக்கிரம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிரலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நீங்க பெரிய பெரிய டவுன்ல அதே மாரி பெரிய ஹில் ஸ்டேஷன்ல வாங்குற ரேட் வந்து ஏக்கர் வந்து 2, 3 கோடி ரூபாய்க்கு மேல வரும். இந்த ஏரியால வந்து ஒரு ஏக்கரோட விலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அவுட்ல எடுக்கிறப்ப 35, 40 லேக்ஸ் வரும். பட் இந்த மாரி மெயின் ஹைவேஸ்ல எடுக்கிறப்ப 75 டூ 80 லேக்ஸ்க்குள்ள வரும். பட் ஒர்த் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹைவேஸ்ல அவங்க வந்து லேண்ட் ஓனர் சொன்ன மாரி 12 ஏக்கர் வச்சிருக்காங்க. அந்த 12 ஏக்கர்ல 1 ஏக்கர் மட்டும் பிரிச்சு குடுக்குறப்ப லீகல் வைஸா இருக்கட்டும், டாக்குமெண்ட் வைஸா இருக்கட்டும், அல்லது ஹைவேஸ்லேருந்து ரீச் பண்ற லொகேஷனா இருக்கட்டும், சிறுவாணியாத்துக்கு ரொம்ப பக்கமா இருக்கட்டும், அல்லது வந்து ஸ்டெர்லின் ரெசார்ட், மாயா ரெசார்ட் மாரி நெறைய ரெசார்ட்டுகளுக்கு மத்தியிலயா இருக்கட்டும், இந்த இடம் அவ்வளவு சூப்பரான பிளேஸ். நீங்க வந்து ஒரு டாக்டர் ஆர், இன்ஜினியர் ஆர், கவர்ன்மெண்ட் ரிட்டயர்ட் எம்ப்ளாயி அவங்க எல்லாத்துக்கும் இந்த 1 ஏக்கர் வந்து ரொம்ப எனஃப்ங்க. ஏன்னா மோஸ்ட்லி 3, 4 ஏக்கர், 5 ஏக்கர் மாரி போனீங்கன்னா தான் இந்த மாரி பெரிய இடமெல்லாம் கிடைக்கும். பட் இது வந்து 1 ஏக்கர் ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப அருமையான ஒரு விவசாய பூமி. தயவு செய்து உங்க நண்பர்கள் யாராவது ஆனைக்கட்டி, அகழி, அட்டப்பாடி இந்த ஏரியாவுல தென்னந்தோப்பு, அதுவும் ஆத்துக்கு ரொம்ப பக்கத்துல, நல்ல தண்ணீர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவுல, நல்ல ரோடு பக்கத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, தயவு செய்து இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிய பத்திய தகவல்கள் ஏதாவது வேணும்னா, மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல லோ பட்ஜெட் தான் வேணும்னு சொன்னாலும் தயவு செய்து கால் பண்ணுங்க. 20, 25 லேக்ஸ்ல நெறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுவரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாலும் தயவு செய்து வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும்.